மேடம், இதுல ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு இருக்கு. ராஜீவ் காந்தியினுடைய பாதுகாப்பு கொடுக்க போனீங்க, கடைசியா அவர் உங்கள்கிட்ட தான் பேசினாரு, அதுக்கப்புறம் நீங்க பாதிக்கப்பட்டீங்க. இப்படி வரும்பொழுது எந்த புள்ளியில நீங்க காங்கிரஸ்ல இணையலாம், குறிப்பா அரசியலுக்கு வரலாங்கிற சிந்தனை எங்க இருந்து? அதுதான் இப்ப நான் வந்து ஐ விட்னஸா போறேன் சிபிஐக்கு. அப்போ நான் வந்து இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு இப்போ வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பேசவே கூடாது யாருமே. ஏன்னா மேலான வந்து நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கும்போது அது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும், இல்லை கோர்ட் அவமதிப்பில் வரும். நம்ம போய் கோர்ட்டை வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. நம்ம அதுவரையும் நான் பேசாம தான் இருந்தேன். இவங்க என்னைக்கு வந்துட்டு பவரை சுப்ரீம் கோர்ட் ஷிஃப்ட் பண்ணாங்களோ, சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் போட்டு அவங்களை விடுதலை செய்யலான்னு என்னைக்கு பவரை வந்துட்டு அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம் என்ன லா படிச்சவரா, நம்ம எடப்பாடி வந்து பழனிசாமி ஐயா லா படிச்சவங்கள எல்லாருமே அந்த மந்திரி எல்லாம் இல்ல, நான் கேட்கிறேன் அவங்கள்ட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல நீங்க விடுதலை செய்யலான்னு சொல்லிட்டு. அப்ப உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அது எவ்வளவு பெரிய தலைமை நீதிமன்றம், அதுவே வந்துட்டு சட்டத்துல இடம் இருக்குன்னு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்க. பாதிக்கப்பட்டவங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்லை அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல. என்ன எனக்கு ஒரு 5000 தான் கொடுத்தாங்க, வெறும் 5000 தான். இதுக்கு இன்னைக்கு வரையும் அந்த வலியை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஆமா எனக்கு. அப்போ இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்துட்டு இவங்களை வந்துட்டு போய் நீங்க தீர்மானம் போட்டு விடுதலை செய்யலாம்னு சொல்லும் பொழுது, அப்போ நான் ஒரு குடிமகளா, இந்திய குடிமகளா இருந்து ஒரு பாதிக்கப்பட்டவளா இருந்து நான் கேட்க மாட்டேனா? அப்ப நான் தனியா கேட்க முடியாது. அனைத்து கட்சிக்காரங்களும் என்ன பண்றாங்க, மொத்த கட்சிக்காரங்களும் சேர்ந்துட்டாங்க, அந்த அற்புதமாவை தாங்குன்னு தாங்குறாங்க. அப்போ எதிர்க்கிறவங்க யாரு, நம்ம தமிழக காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட ஓடி சேர்ந்துட்டு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழக மக்கள் காங்கிரஸோட நான் இளையலன்னா எனக்கு அழகிரி தலைவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு வெள்ளை துணி வாயில போட்டு மூடி வந்துட்டு வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்க, அமைதி போராட்டம், அவங்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு. அப்ப நானும் போய் சேர்ந்ததுனால தான், இப்ப காங்கிரஸோட இணைஞ்சதுனால தான் இப்ப எனக்கு வந்து இப்ப பிரஸ்காரங்க தெரியுது, இந்த மக்களுக்கு தெரியுது. இப்ப நான் தனியாளா நான் போராடிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப அவங்களுடைய தலைவர் தானே. அப்ப ராஜீவ் தலைவர் வந்துட்டு அவங்களுடைய காங்கிரஸ் தலைவர், ரெண்டாவது வந்துட்டு அவங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அதனால நானும் இந்திய குடிமகள். அதனால யாரு வந்துட்டு அந்த குற்றவாளிக்கு எதிர்ப்பா போராடுறாங்களோ அவங்களோட நின்றுட்டு போய் நான் போராடினேன்.